செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வுகளின் இடைக்கால அறிக்கையை கடந்த 15ஆம் திகதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிவான் ஏ ஆனந்தராஜா கடந்த 10ஆம் திகதி கட்டளையொன்றை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் நேற்று 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான இடைக்கால அறிக்கையும் நீல நிற புத்தக பையுடன் மீட்கப்பட்ட சிறுவரின் எண்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் எண்பு தொகுதி தொடர்பான அறிக்கையை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று அறிவித்திருந்த நிலையில் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவினுடைய அறிக்கையும் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவவினுடைய அறிக்கையும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டன. இது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு நீதிவானால் வெளிக்கொணரப்பட்டன. ராஜ் சோமதேவவின் அறிக்கையில் முக்கியமாக 3 விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் முதலாவதாக செம்மணி மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட குறித்த பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உள்ளன என தாம் கருதுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். மேலும் வழமையாக உடல்கள் நல்லடக்கம் செய்யப்படுவது போன்ற புதைக்குழியில் இருந்து மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகள் காணப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான மேலதிக ஆய்வுகள் தேவை போன்ற முக்கியமான 3 விடயங்கள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவவினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இடைநிறுத்தப்பட்ட 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளை எதிர்வரும் 21ஆம் திகதி மீள ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தில் தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு நேற்று இடம்பெற்ற போது செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை 65 எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன எனவும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் 1 இருந்து 63 எண்பு தொகுதிகளும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் 2 இருந்து 2 எண்பு தொகுதிகளும் என மொத்தமாக 65 எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன எனவும் நீதிவான் ஏ ஆனந்தராஜா மன்றில் வெளிப்படுத்தினார். இதன் போது செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளின் போது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்திலிருந்து காலையில் 2 சட்டத்தரணிகள், மாலையில் 2 சட்டத்தரணிகள் என்று கிரமமாக அகழ்வு பணிகளில் முன்னிலையாக மன்றில் அனுமதி கோரிய நிலையில் நீதிமன்றம் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது. மேலும் ஊடகவியலாளர்கள் மற்றும் அகழ்வு பணிகளில் ஈடுபடும் விசேட நிபுணர்கள் மாத்திரமே அகழ்வு பணிகளை புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதித்திருப்பதாகவும் மன்றில் நீதிவானால் அறிவிக்கப்பட்டது. புதைக்குழியில் கண்டெடுக்கப்படும் சான்றாதாரங்கள் சம்பந்தமாக தேவையற்ற கட்டுக்கதைகளையும் பொருள்கோடல்களையும் விசனங்களையும் மக்கள் மத்தியில் தவறாக கொண்டு செல்லாமல் தடுப்பதற்காகவே சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும் மன்றில் அறிவிக்கப்பட்டது. மேலும் இடைநிறுத்தப்பட்ட 2ஆம் கட்ட செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் 21ஆம் திகதி மீள ஆரம்பிப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றுக்கு அறிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி வழக்கு தொடர்பான அடுத்த தவணை எதிர்வரும் ஆகஸ்ட் 6ஆம் திகதிக்கு திகதியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றிலே எங்களுடைய செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் நான் இன்றைய தினம் யாழ்ப்பாண காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் இன்னொரு காணாமலாக்கப்பட்ட ஒரு நபருடைய தாயார் சார்பிலே மன்றிலே தோன்றி எங்களுடைய விண்ணப்பத்தை நான் செய்திருந்தேன். உண்மையிலே இந்த வழக்கிலே விசேடமாக இந்த அகழ்வு பணியானது நடைபெறுகின்ற ப்ரொசீஜர், அதாவது நடவடிமுறைகள் தொடர்பாகவும் அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒழுங்குகள் தொடர்பாகவும் சர்வதேச முகவர் நிறுவனங்கள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள் வந்து இந்த அகழ்வு பணியை முகாமை செய்கிற கண்காணிப்பு செய்கிறது தொடர்பாகவும் நாங்கள் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்திருந்தோம். இந்த நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இதுவரை செய்யப்பட்ட அகழ்வு பணிகள் தொடர்பான ஒரு சிறிய ஆய்வறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் அடுத்த 2 கிழமைகளிலே ஆரம்பிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய இந்த வழக்கிலே அரசு சட்ட வைத்திய அதிகாரி, போலீசார் உட்பட்ட ஏனைய அக்கறை உள்ள தரப்பினர்களும் பங்கு பெற்றிருந்தவர்கள். அப்போ இதில்
இனி எதிர்வரும் காலங்களில் வந்து அப்படியான அணுகுமுறையில் இந்த வழக்கு எடுத்துச் செல்லப்படும். எவ்வாறு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்பது தொடர்பாக கௌரவ நீதிவான் அவர்களால் மிக தெளிவாக வந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டோர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளும் குறித்த இடத்தை சென்று பார்வையிட முடியும் எனவும், அவர்கள் ஒரு சுழற்சியான முறையிலே குறித்த இடத்துக்கு சென்று கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட முடியும் எனவும் இன்றைய தினம் கௌரவ நீதிவான் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.